பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். அடுத்தபடியாக லீக் போட்டியிலே கடைசி போட்டி 28வது போட்டி நெல்லை அணிக்கும் திண்டுக்கல் அணிக்கும் இடையிலான போட்டி. இதுவும் சம்பிரதாய போட்டி தான். திண்டுக்கல் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிடுச்சு. நெல்லை இந்த போட்டியில் ஜெயித்தாலும் குவாலிஃபை இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. நெல்லையுடைய அதிபதி பார்த்திங்கன்னா போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நெல்லைக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை காமிக்கிற மாதிரி இருக்கிறது. அதே சமயத்தில் திண்டுக்கல்லை பொறுத்தளவுக்கு புகர் அவரும் ஆட்சி பலத்தில் இருக்கிறது சிறப்பு. புகரை நோக்கி மால் வருவது ரொம்ப சிறப்பு. ஆனால் நெல்லையை நோக்கி கவிப்பு வருவது, பாம்பு வருவது சிறப்பு இல்லை. அப்போ திண்டுக்கல்லுடைய லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறது. கொஞ்சம் மந்தம் தடை தாமதம் தந்தாலும் அதன் அதிபதி பொன் பார்த்திங்கன்னா அவர் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு 2 அணிகளுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் திண்டுக்கல் அணி அது மாதிரி புதிய வீரர்களை கூட கொஞ்சம் விளையாட வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துமே நெல்லை அணி இந்த போட்டியில் தோல்வி பெறுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று இன்னும் நல்லா ஃபஸ்ட்டு 2 பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு இடம் பிடிப்பாங்கங்கிறது தெளிவாக தெரிகிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.